கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சர்வ வல்லமையுள்ள நாமத்திற்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, இந்நாளிலேயும் நாம் உயிரோடு எழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நடந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கப்படாவிட்டால் நாம் கிறிஸ்துவை குறித்து ஒன்றும் அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ள முடியாது என்பதுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மார்க் 7வது அதிகாரம் 34வது வசனத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். ஆம் அன்பானவர்களே, திறக்கப்படுவாயாக. இன்னைக்கும் நாம் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்ற தலைப்பிலே வேத வசனங்களை வாசித்து அதன்படி நாம் சிந்திக்க போகிறோம். அதாவது கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய கண்கள் திறந்து இருக்க வேண்டும். அதாவது நமக்கு பார்வை இருக்கிறது, நாம் பலவிதமான காரியங்களையும் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வேதத்தையும் அவருடைய செயல்களையும் குறித்து அவரை அறியும்படிக்கு நம்முடைய மன கண்கள் திறந்திருக்க வேண்டும். உள்ளான மனுஷன் உயிரடைந்திருக்க வேண்டும். அதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையாக இருக்கிறது. ஆவியானவர் இல்லாமல் நமக்கு அந்த இடத்துல விடுதலை, எந்த ஒரு காரியத்திலிருந்து விடுதலை நாம் பெற முடியாது. ஆகிலும் நம்முடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும். கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? திறக்கப்படுவாயாக என்று வாய் பேச முடியாத, காது கேளாத ஒருவரை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய காதுகள் திறக்கப்பட வேண்டும். இருதயம் உணர்வு பூர்வமாக திறக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக அது உணர்ந்து கொள்ளும்படிக்கு நம்முடைய இருதயம் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி நம்ம பார்க்கும்போது வேதத்துல என்ன நடந்தது என்று பார்த்தால் ஆதி ஆகம புத்தகத்திலே அங்க ஆதி மனிதர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தேவனை தரிசித்து கொண்டிருந்த ஆதி மனிதர்களாய் இருந்திருக்கிறார்கள். அப்போ கண்கள் திறந்துதான் இருந்திருக்கிறது. ஆனாலும் பிசாசானவன் அங்கே வந்து சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், பாருங்கள், நீங்கள் புசிக்கும் நாளிலே கண்கள் திறக்கப்படும் என்று பிசாசானவன் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் சிருஷ்டித்த பொழுது அவர்களுடைய கண்கள் திறந்த வண்ணமாக தான் சிருஷ்டித்திருக்கிறார். அவர்கள் மகிமையுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். தேவனுடைய சாயலிலே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பாருங்கள், 2வது அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். பாருங்கள், வெட்கம் உண்டு பண்ணுகிற ஒரு தவறான காரியங்கள் எதுவுமே இல்லாமல் பரிசுத்தமாய் இருந்திருக்கிறார்கள். தேவனுடைய சாயலை போலவே அவர்களும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அதை கெடுக்கும் வண்ணமாக ஏற்கனவே திறந்திருந்த கண்களை மூடத்தக்கதாக இவன் ஒரு காரியத்தை இங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று அவன் ஒரு பொய்யை சொல்லுகிறான். 7வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 3வது அதிகாரத்திலே, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. பாருங்கள், எதற்கு நேராக திறக்கப்பட்டது பார்ப்போம். அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து, ஏற்கனவே திறந்திருந்த கண்கள், தேவனுக்கு நேராக திறந்திருந்த கண்கள், பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக திறந்திருந்த கண்கள், தேவ சாயலாக இருந்த அந்த கண்கள் நிர்வாணத்தை அறிந்து கொள்ளவும் இல்லை, அவர்கள் வெட்கப்படவும் இல்லை. ஆனால் இங்கேயோ பிசாசானவனுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் இந்த காரியத்தை செய்தபடினாலே இங்கே என்ன நடக்கிறது என்று பாருங்கள். கண்கள் திறக்கப்பட்டதான். திறக்கப்பட்ட உடனே அவர்கள் என்ன கண்டார்கள்? தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து, ஒரு பாவ செயல், அதாவது தேவனுடைய வார்த்தையை மீறின உடனே அது பாவம் ஆயிற்று. அவர்களுடைய சரீரத்திலே பாவம் வந்து விட்டது. ஆதலால் அவர்கள் தங்களுடைய மண்ணான சரீரத்தை பார்க்க தொடங்கினார்கள். பாருங்கள், உடனே அவர்களுக்கு வெட்கம் உண்டாகுகிறது. அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அது ஒரு மறைவான வாழ்க்கை, அதாவது மறைக்கத்தக்கதான காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து விட்டது என்பதுதான். அன்பானவர்களே, இப்படி திறந்த கண்கள் அவர்களுக்கு இருந்தபடினாலே அவர்கள் வழியாக வந்த மொத்த
மனுகுலத்துக்கும் பாவம் வந்துவிட்டது. ஆதலால் நம்முடைய கண்கள் முன்னமே இருந்த அந்த நிலைமையில இல்ல, ஆனாலும் திரும்பவும் அந்த ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கும் வண்ணமாக தான் கர்த்தர் அநேக இடத்துல கண்கள் திறக்கப்படத்தக்கதான ஒரு ஊழியத்தை அவர் வந்து செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அதாவது உயிரோடு எழுந்த நம்முடைய உயிருள்ள தேவனை நாம் பின்பற்றுவதற்கு நம்முடைய கண்கள் மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்கிறது. இந்த கண்கள் தேவனை தரிசிக்க வேண்டிய கண்களாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் இங்கே மத்தேயு 6வது அதிகாரம் 22, 23 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கண்களை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண்கள் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். இதுதான் அங்க நடந்த காரியம். அதாவது வெளிச்சமாய் இருந்த அந்த கண்கள் கர்த்தர் படைத்த பொழுது, சிருஷ்டித்த பொழுது அவ்வளவு அழகாக தான் அவர் சிருஷ்டித்திருப்பார். அந்த கண்கள் பிரகாசமுள்ள கண்களாக இருந்திருக்கும். ஆதலால் கண் பார்க்கிறதெல்லாம் நல்லதாய் இருந்திருக்க கூடும். பாருங்கள், அந்த கண்கள்ல பிரகாசம் இருந்தபடினாலே சுற்றிலும் திரும்பும் பொழுது அவர்களுக்கு பிரகாசமுள்ள காரியங்களை தான் அவர்கள் கண்டிருப்பார்கள். நிர்வாணத்தை காணக்கூடாதபடிக்கு அவர்கள் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அந்த பாவம் வந்த உடனே அவர்களுடைய கண்கள் இருளடைந்தது. ஆதலால் மண்ணான சரீரத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். தேவனும் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இதை சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீர்கள். ஏன்? இருள் வந்துவிடும், பாவம் என்றொன்று வந்துவிடும், அது உங்களுடைய மண்ணான சரீரத்துக்கு மரணத்தை கொண்டு வரும் என்பது அதனுடைய அர்த்தமாய் இருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, நம்முடைய கண்கள் எவ்விதமாய் இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்திலே அவர் நமக்கு ஒளியாய் இருக்கிறார். ஒளியானவரை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கண்களும் பிரகாசமாகும் என்பதுதான். இல்லை என்றால் எல்லாமே இருட்டாக தான் இருக்கும். தவறான காரியங்களை பார்ப்பது, உலகத்துக்குரிய காரியங்களை முழு நேரமும் பார்த்து தேவனுடைய வேதத்தை இரவும் பகலும் வாசிக்காமல் அதன் பின்னதாக ஒரு ஓட்டத்தை நம்ம ஓடும்போது நம்முடைய கண்கள் இருளடைகிறது. ஏனென்றால் நாம் வாழுகிறது தேவனுடைய ராஜ்யத்திலேயா அல்லது உலகத்திலேயா என்று நாம் பார்க்க வேண்டும். உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. நம்ம எதை சிநேகிக்கிறோம்? உலகத்தையா அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நம்ம போறோமான்றதுதான். பழைய ஏற்பாடுல கூட நம்ம பார்க்கும்போது அநேக இடங்களிலே கண் திறக்கப்பட்ட அனுபவம் உள்ளவர்களை நாம் பார்க்கிறோம். அது ஒரு 2 உதாரணத்தை நாம் பார்த்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள கண்களை குறித்து, கண்கள் ஏன் திறக்கப்பட்டிருக்க வேண்டும், கண்கள் திறக்கப்படுகிற ஊழியத்தை கர்த்தர் செய்திருக்கிறாரா, அதை பின்பற்றி வருகிற பவுலும் அதே ஊழியத்தை செய்திருக்கிறாரா என்பதையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே பாலாக் என்னும் ஒரு ராஜா பிலேயாம் என்பவரை அழைத்து வந்து இஸ்ரவேலர்களை சபிக்கும்படியாக அழைப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பிலேயாம் தேவனுக்கு பயந்தவராய் இருக்கிறபடினாலே தேவனிடத்திலிருந்து ஆலோசனை கேட்கிறார். கேட்டு தேவன் வேண்டாம் என்று சொல்லியும் பிற்பாடு இவன் மீண்டுமாய் கேட்டபடினாலே சரி போ என்று சொன்ன பிற்பாடு அவன் கிளம்பும் பொழுது தேவனுக்கு அவன் மீது கோபம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். என்னாகமம் 22வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். பாருங்கள், கண் திறக்கப்படாததுனாலே பிலேயாமுக்கு கர்த்தர் எதிராளியாக வந்து நிற்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறான். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோட இருந்தார்கள். யாருக்கும் கண் திறக்க படவில்லை. கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு, ஆனால் பிலேயாமை ஏற்றிக்கொண்டு போகிற கழுதையினுடைய கண்கள் திறந்திருக்கிறது. கழுதை அதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிட்டு. பாருங்கள், இந்த மனிதர்களுடைய கண்கள் எந்த இடத்துல அடைக்கப்பட்டது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அது திறந்தால்தான் தேவனுடைய சித்தம் என்னதென்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்க கழுதையுடைய கண்கள் திறந்த வண்ணமாகவே இருக்கிறது, ஆனால் பிலேயாமினுடைய கண்களோ மூடப்பட்டிருக்கிறது.
எல்லா காரியத்தையும் அவன் காண்கிறான். கழுதை செய்கிற காரியத்தையும் அவன் காண்கிறான். கூட இருக்கிற வேலைக்காரர்களை காண்கிறான். அந்த பாலாக் என்கிற ராஜாவும் அவர்களோடு கூட வந்த சேனாபதிகளையும் கண்டிருக்கிறார். ஆனால் வழியிலே கர்த்தர் எதிராளியாக நின்று கொண்டிருக்கிறதை அவன் காணவில்லை. பாருங்கள், கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவரோரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடு நெருக்கிட்டு திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழி இல்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு, பாருங்கள் எத்தனை முறை கழுதை எந்த இடத்துல போனாலும் சரி தூதனை காண்கிறார். அது பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது. பிலேயாமின் கீழே படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தானாம். அன்பானவர்களே, நம்முடைய கண்கள் திறந்திருக்கவில்லை என்றால் நமக்கு எதிராக நிற்கிறது கழுதைதான் என்று நமக்கு தெரியும். ஆனால் தேவன் வழியில விரோதியாக எழுந்து நிற்கிறார் அல்லது எதிராளியாக நின்று கொண்டிருக்கிறார். நாம் போகிற காரியம் சரியான காரியம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. கழுதைக்கு கண் திறக்கப்பட்டிருக்கிறது. கழுதை தேவனுக்கு பயந்து நிற்கிறதுனால நமக்கு கோபமெல்லாம் கழுதை மேலதான் வருகிறது. கழுதை பிரச்சனை அல்ல, நமக்கு விரோதமாய் தேவன் எழுந்தருள் இருக்கிறார் என்பதை நாம் அறியாதவர்கள் போல இருக்கும் பொழுது சுத்தி இருக்கிற கழுதைகளை தான் கர்த்தர் எழுப்பி விடுவார் என்பதுதான். அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் நமக்கு பிடிக்காமல் போகும். ஆனால் தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்திருக்க வேண்டும் என்றால் நம்முடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும். தேவனுக்கு நேராக உள்ள காரியத்தை நாம் கண்கள் மூடப்பட்டவர்களாக கண்ட காரியங்களுக்கு கண்கள் திறந்திருக்க கூடுமானால் கர்த்தர் நமக்கு விரோதியாக நின்று கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு நாளும் நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. பாருங்கள், 28வது வசனத்திலே, உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். இதெல்லாம் அவருடைய செயல். எப்பத்தா என்று சொல்லி வாயை திறக்கிறவர், எப்பத்தா என்று சொல்லி காதுகளை திறக்கிறவர். நம்முடைய கண்களையும் அவர்தான் திறந்து தர வேண்டும். இங்கே பாருங்கள், கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீ என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. ஐயோ, நான் உங்களுக்கு எதிராளியா இங்க இல்ல, எனக்கு என் கண்ணுக்கு இன்னொன்னு தெரியும், அதனாலதான் நான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று கழுதை வாய் திறந்து பேசுகிறது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றார். பாருங்கள், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கண்களை திறக்கப்பட்ட கழுதை ஒரு காரியத்தை நம்மோடு சொல்லும் பொழுது நமக்கு கழுதையை எப்படியாவது போட்டு தள்ளிடணும்ன்றதுதான். ஆனா இந்த கழுதை பேசலன்னா அடுத்த இன்னொரு குதிரை வந்து பேசும். யாரை கொண்டும் கர்த்தர் பேசுவார்ன்றதுதான். ஆனா நம்ம இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் கழுதை மீது கோபம் வந்து நம்ம ஒரு பட்டயம் மட்டும் இருந்தா இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போது அகிலும் நான் செய்தது உண்டா என்றது. கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. இந்நாள் வரைக்கும் இந்த கழுதையாகிய நான் உங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணதே இல்லைல்ல, இன்னைக்கு இப்படி செய்யறேன்னா ஏதாகிலும் ஒரு காரியம் இருக்கும்னு நீங்க கொஞ்சமாவது உணர வேண்டாமான்ற மாதிரி கழுதை அங்க கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியில எப்படி நிக்கிறாரா? கண் திறந்த உடனே அவர் காண்கிற காட்சி என்ன? வழியில நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். இதுதானே கழுதையும் செஞ்சது. கழுதையும் அந்த இடத்துல விழுந்ததே பிலேயாமினுடைய கால்களுக்கு கீழாக விழுந்தது என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? இப்போ இவருடைய கண்கள் திறந்த உடனே இவரும் இந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்ததென்ன? உனக்கு புரிய வேண்டாமா? கழுதை வந்து முன்னாடி போகலன்னா ஏதோ ஒரு தடை இருக்கிறது, என்னதோ ஒரு காரியம் இருக்கிறதுன்னு உனக்கு தெரிய வேண்டாமான்ற மாதிரி கர்த்தருடைய தூதனானவர் கேட்கிறார். உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். உன்னுடைய வழி சரியில்லை, நீ போற காரியம் சரி கிடையாது, உன்னுடைய வழி மாறுபாடாய் இருக்கிறது பிலேயாமே. ஆதலால் நான் தான் உனக்கு எதிரியாக
வந்து நிற்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படியாக உன் கண்களை நான் திறந்திருக்கிறேன். 33வது வசனத்திலே, கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிட்டு, எனக்கு விலகாமல் இருந்ததானால், கழுதையும் என் பேச்சு கேட்காம இருந்திருந்தா இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோட வைப்பேன் என்றார். கழுதையினாலதான்ப்பா நீ தப்பிச்ச, இல்லைன்னா நான் உன்னை கொன்று போட்டிருப்பேன் என்று தேவன் இங்க சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 34வது வசனத்திலே, அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். அப்ப கண்கள் எதற்காக நமக்கு திறந்திருக்க வேண்டும்? நாம் அவரை அறியும்படிக்கு. அவர் நமக்கு சார்பாக நிற்கிறாரா? அவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? நாம் செய்கிற காரியம் அவருக்கு பிரியமாய் இருக்கிறதா? அல்லது நாம் செய்கிற காரியம் அவருக்கு விரோதமாய் இருக்கிறதா? அவரை புண்படுத்தும் வண்ணமாக இருக்கிறதா? அவருக்கு பிடிக்காத வழியில நான் நடக்கிறேனான்றது நமக்கு தெரியணும்னா நம்முடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும். பாருங்கள், நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன், இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாடுல இந்த ஒரு காரியத்துல நமக்கு அந்த கண் திறக்கப்படுகிற ஒரு காரியம், பிசாசானவன் கண் திறக்கும் என்று சொல்லி திறந்தது இந்த பாவ செயல்களுக்கு நேராக திறந்திருக்கிறது. ஆனால் திரும்பவும் கர்த்தர் இங்கே பிலேயாமனுடைய கண்கள் திறக்கிறார். அப்போ தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக அந்த காரியம் நடக்கிறது. ஆம் அன்பானவர்களே, இதுதான் விஷயம். நம்முடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய கண்கள் திறந்தருள வேண்டும். இங்க என்ன சொல்லுகிறார்? கழுதையினுடைய கண்களும் கழுதையினுடைய வாயையும் கர்த்தர் திறக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இப்படிப்பட்ட இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா மட்டும்தான் தேவனுடைய சித்தம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இதற்கு பின்னதாக பிலேயாம் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். என்னாகமம் 24வது அதிகாரம் 4-5 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. பாருங்கள், இப்ப பிலேயாமனுடைய கண்கள் திறந்திருக்கிறது. ஆதலால் திறந்த கண்கள் உடையவராகிய பிலேயாம் என்ன சொல்லுகிறார்? யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அப்போ கண் திறக்கப்படாமல் அவர் அந்த பாலாக்கு ராஜாவினுடைய இஷ்டத்துக்கு ஏற்றபடி அங்க போயிருந்தால் இந்த கூடாரத்தினுடைய அழகும் இந்த வாசஸ்தலத்தினுடைய அழகும் அவர் கண்டிருக்கவே முடியாது. தேவன் ஆசீர்வதித்து வைத்த யாக்கோபு என்னும் இஸ்ரவேல், அவரை ஆசீர்வதித்தபடினாலே அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இருக்க வேண்டும். அதற்கு விரோதமாக ஒரு விரோதி எழும்பும் பொழுது கர்த்தர் அதற்கு எதிராக போய் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஒரு சித்தம் இருக்கும். ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் தம்முடைய வழியில கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதற்கு எதிராக யார் வந்து நின்றாலும் சரி, அவருடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக ஜனங்களுடைய கண்கள் திறந்தருளுகிறது அவர்தான். அதனால் நாம் அவரோடு எங்களுடைய கண்கள் திறப்பதாக, திறந்தருள்வீராக என்று அனுதினமும் நாம் தேவனோடு ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபமாக தான் இருக்கிறது. அடுத்ததாக 2 ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரத்திலே அங்கேயும் கண் திறக்கப்பட்ட ஒருவருடைய அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கென்று ஆலோசனை பண்ணி கொண்டு திரிகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகிலும் தேவனுடைய மனுஷன், அதாவது 9வது வசனம், 2 ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம், ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அதாவது இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக இன்னொரு ராஜா, சீரியாவின் ராஜா எழும்பி பலவிதமான ஆலோசனைகளை பண்ணுகிறான். ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், தேவனுடைய மனுஷனாகிய ஒருவர் அங்கே இருக்கிறார். அவர் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா காரியத்தையும் அறிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அவரும் கண் திறக்கப்பட்ட ஒரு தேவ மனிதனாக இருக்கிறார். பாருங்கள், இன்ன இடத்திற்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கு இறங்கு
இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். கண் திறக்கப்பட்ட ஒரு மனுஷன், அங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறபடினாலே இவர்களுக்கெல்லாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. இந்த கண் திறக்கப்பட்டதுனால அவர் எல்லா காரியத்தையும் இருக்கிற இடத்திலேயே அறிந்து கொள்ளுகிறார். ஆனால் இது சீரியா ராஜாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. 11வது வசனத்திலே, இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படியல்ல என் ஆண்டவராகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசி ஆகிய ஏலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. 14வது வசனத்திலே, அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். சரி, தேவ மனுஷன் இருக்கிறதுனால தானே இந்த காரியம், இந்த ரகசியம் எல்லாம் அங்க அறியப்படுகிறது இஸ்ரவேலின் ராஜாவுக்கு. அப்ப நம்ம ஒண்ணு பண்ணுவோம், இந்த தேவ மனுஷனை பிடிச்சிட்டு வருவோம்ட்டு இந்த சீரியா ராஜா ஒரு ஆலோசனை ஒன்று பண்ணி கொண்டு வருகிறான். 15வது வசனத்திலே, தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். இப்போ தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் தேவனுடைய மனுஷனோடு கூட சஞ்சரிக்கிறதுனாலையும் கூடவே இருக்கிறதுனாலையும் கண் திறக்கப்படவில்லை. எப்படி தேவனுடைய மனுஷனுக்கு தேவனோடு கூட ஒரு உறவு இருக்கிறதோ, அதே போல இந்த தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரனாகிய இவருக்கும் தேவனோடு கூட ஒரு உணர்வு இருந்தால், ஒரு உறவு இருந்தால் மட்டும்தான் அங்க கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். அதனால் இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவர் காலையில எழுந்து போய் பார்க்கும்போது என்ன காண்கிறார்? குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இவர் காலையில எழுந்துதான் இந்த சீனெல்லாம் பார்த்துட்டு, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்துட்டு தேவ மனுஷனோடு வந்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவ மனுஷனுக்கு முன்னமே இந்த காரியங்கள் எல்லாம் அவர் அறிந்து தமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ப்ரொடெக்ஷனை, அந்த பாதுகாப்பையும் கண்களால கண்டு தைரியமாய் இருக்கிறார். அப்போ நம்முடைய கண்கள் திறக்கப்படாத ஒரு சூழ்நிலையாக இருந்தால் நாம் தைரியமற்று போனவர்களாக, பயந்தவர்களாக இருப்போம் என்பதுதான். ஆனால் கண்கள் திறக்கப்பட்டவர்களுக்கோ பயம் இருக்காது. கர்த்தர் கொடுத்திருக்கிற பாதுகாப்பு இன்னது என்று நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய கண்கள் எல்லாம் பரலோக தரிசனங்களை குறித்து இருக்கும் பொழுது நமக்கு இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நமக்கு பயம் இருக்கிறது. ஏனென்றால் இங்க முடிச்சா நம்ம போறது அவர் இருக்கும் இடமாகிய பரலோகத்துக்கு நாம் போறோம், அவரோடு கூட நம்ம வாழ போறோம்ன்றது தைரியமாய் இருக்கிற ஜனங்களுக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை. அல்லாதவர்களோ பயந்து கொண்டிருப்பார்கள். மரணத்தை குறித்துள்ள பயம் அவங்களை எந்நேரமும் நெருக்கி கொண்டிருக்கும். நமக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர் வரும்பொழுது நாம் அவருக்கு எதிர்கொண்டு போவோம் என்பது, அல்லது மரித்தால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறபடினாலே மரணத்தை குறித்து நமக்கு பயம் இல்லை. நாம் தைரியமா என்ன நடந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ற அந்த ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். இங்கேயும் பாருங்கள், அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். நம்மோடு இருக்கிறவர்கள், நம்மோடு கூட இருக்கிறவர், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை காணும் பொருட்டு நம்முடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும். நமக்கு வேத வசனங்கள் நன்றாய் தெரியும், ஆனாலும் தெரிய வேண்டிய பிரகாரமாக நமக்கு தெரியாததுனால நமக்கு தைரியம் இல்லை. ஆனால் எல்லாம் தெரிய வேண்டிய பிரகாரமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய கண்கள், மன கண்கள் திறந்த வண்ணமாய் இருக்க வேண்டும். பாருங்கள்,
அப்பொழுது ஏலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ ஏலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டால். பாருங்கள், அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறந்திருக்கவில்லை. ஆதலால் ஏலிசா ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இப்போ கண்கள் திறக்கிறவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரோடு நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே, எங்களுடைய கண்களை நீங்க திறந்தருள்வீராகப்பா. நாங்க உம்முடைய சித்தத்தை அறிய, உம்முடைய செயல்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள, உம்முடைய பாதுகாப்பை நாங்க உணர, எங்களுடைய நம்பிக்கை இன்னதென்று அறிந்து கொள்ள, கர்த்தாவே, எங்களுடைய கண்களை நீங்க திறந்தருள வேண்டும் என்று அவரோடு நாம் ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய கண்களை திறந்தருள்வார். கண்கள் திறந்த உடனே இந்த வேலைக்காரன் என்ன காண்கிறான் என்று பாருங்கள். அங்கேயோ சாதாரணமான ரதங்களும் குதிரைகளும் குதிரை வீரர்களும் இராணுவங்களும் இருக்குமானால் இங்கே அக்கினிமயமான குதிரைகளாம். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு காட்சியாக இருக்கிறது என்று. ஏலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். நாம் நம்முடைய தேவனுடைய செயல்களை, அவருடைய காரியங்களை நாம் காணும் பொருட்டு நம்முடைய கண்கள் திறந்திருக்கும் பொழுது தைரியமான ஒரு வாழ்க்கையை நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதுதான். வேதத்தை நாம் வாசிப்பதற்கு நமக்கு நம்முடைய கண்களுக்கு பார்வை தேவைப்படுகிறது. ஆனால் அதில் இருக்கும் அதிசயங்களை நாம் பார்க்கும்படிக்கு கர்த்தர் நம்முடைய கண்கள் திறந்து தர வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 119 அதிகாரம் 18 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அர்த்தம் என்ன? கண்கள் ஏற்கனவே திறந்துதான் இருக்கிறது. அனுதினமும் நாம் வேதத்தை வாசிக்கதான் செய்கிறோம். ஆனாலும் உள்ளான மனுஷனுக்குள்ள அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரவில்லை. உள்ளான மனுஷன் ஜீவன் பெறவில்லை. அதாவது அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சரீரத்துக்கு தேவையான அப்பத்தை நாம் சாப்பிடும் பொழுது சரீரம் பலன் அடைகிறது. அதே போல உள்ளான மனுஷன் நமக்குள்ள இருக்கும் பொழுது உள்ளான மனுஷன் பலனடைய வேண்டுமானால் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய அப்பம், ஜீவ அப்பம். அவர் என்ன சொல்லுகிறார்? ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். அந்த அப்பத்தை நாம் புசிக்க வேண்டும். அதற்கு அர்த்தம் என்ன? அவர் வார்த்தையானவர். வார்த்தை மாம்சமாகி உலகத்துக்கு வந்தார் என்றால் அவருடைய மாம்சத்தை பிட்டு நமக்கு தருகிறார். வார்த்தையை பிட்டு நமக்கு தருகிறார். இந்த வார்த்தையை நாம் உட்கொள்ளும் பொழுது, அதாவது ஒரு சரீர உணவை உட்கொள்ளும் பொழுது எப்படி பலன் அடைகிறோமோ அதே போல ஆவிக்குரிய மன்னாவாகிய அவருடைய சரீரத்தை நாம் புசிக்கும் பொழுது, வார்த்தையை நாம் புசிக்கும் பொழுது நம்முடைய உள்ளான மனிதன் உயிரடைகிறான். அவன் உயிரடையும் பொழுது இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது சும்மா நம்முடைய வெளியில இருக்கிற இந்த கண்கள் கண்டு நம்ம வாசித்து போயிட்டே இருக்கிறது போல அல்ல. இது எப்படி இருக்கிறது என்றால், அதில் இருக்கும் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இதிலிருந்து நன்றாய் புரியும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்ணு திறந்துதான் இருக்கு. ஆனாலும் என்ன சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? என் கண்களை திறந்தருளும் என்று. அப்போ கண்கள் திறந்து தர வேண்டியது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி நாம் சொல்லுவோமா, எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்று நாம் நம்முடைய கண்களை பார்த்து சொல்ல வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆவியானவருடைய அந்த பலத்த செயல்களினாலே நாம் வேதத்தில் இருக்கிற சகல சத்தியங்களையும் அறிந்து கொள்ள முடியும். இந்த சத்தியத்தை நாம் அறிய அறிய நமக்கு ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். ஏற்ற வேளையிலே அவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நமக்கு ஒரு ஊழியத்தை செய்ய இறங்கி வருவார். இந்த வார்த்தையை நமக்கு ஞாபகப்படுத்தி அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடியுள்ள வார்த்தைகளை நமக்கு தந்து நம்மை உயிரடைய செய்வார். ஆம் அன்பானவர்களே, இந்த வார்த்தை நமக்கு அனுதின மன்னாவாக இருக்கிறது. அந்த மன்னாவை நாம் காண்கிற பிரகாரமாக இஷ்டப்படி காண்கிறது அல்ல. அதில் உள்ளுக்கு இருக்கிற அதிசயங்கள், அதுல உள்ள இருக்கிற அந்த
ட்ரெஷர் எல்லாம் நம்ம பார்க்க தொடங்கினோமே ஆகில, அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க கிடைக்க நம்முடைய உள்ளான மனிதன் உயிரடையும், அந்த ஜீவன் நமக்குள்ளே பிரவேசிக்கும். இவ்விதமாக நாம் பரமகாணன் அல்லது நித்திய வாழ்வுக்கு நேராக நாம் போய்விட முடியும் என்பதுதான். நித்திய வாழ்வை நாம் காணத்தக்கதாக நம்முடைய கண்கள் இங்கேயே திறந்திருக்க வேண்டும், நம்முடைய காதுகள் இங்கேயே திறந்திருக்க வேண்டும், நம்முடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாக மாறி இருக்க வேண்டும். இன்னைக்கு இதோட நான் முடித்து விடுகிறேன். அடுத்த வாரத்துல புதிய ஏற்பாடுல கண் திறக்கப்பட்ட அனுபவங்கள், அதனுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது, அதனுடைய ஆழம் என்ன என்றெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். கண்கள் திறக்கப்படாவிட்டால் நாம் பரலோகம் போய் சேர முடியாது. வேதத்தினுடைய அதிசயங்களை பார்க்காவிட்டால் நமக்கு தேவனை குறித்து ஒன்றும் அறிய முடியாது என்பதுதான். ஆதலால் எனக்கு அன்பு ஜனமே, இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டு நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எப்பத்தா என்று கண்கள் மீது கைகளை வைத்து நீங்க சொல்லுங்க, அந்த கண்கள் திறக்கப்படட்டும். திறக்கப்பட்ட நாம் தேவனை புரிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் அவரை அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நாளிலேயும் கர்த்தாவே, கண்கள் திறக்கப்படுகிற காரியத்தை குறித்து எங்களுக்கு நீங்க காண்பித்து தந்ததுக்காகவும் ஏசப்பா, அதை புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபை தந்ததுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கண்கள் திறந்திருக்கதான் செய்கிறது. ஆனாலும் உள்ளான மனுஷனுக்குள்ள நீங்க திறந்து தருகிற அந்த அனுபவத்துக்குள்ள நாங்க வரணும்ப்பா. எப்படி பிலேயாமனுடைய கண்கள் நீங்க திறந்த பொழுது நீர் அவனுக்கு எதிராளியாக நின்று கொண்டிருக்கிறதை அவர் கண்டாரோ, எப்படி ஏலிசாவின் அந்த ஒரு வேலைக்காரன் கர்த்தாவே நீர் கொடுத்திருக்கிற அந்த பாதுகாப்பை கண்டாரோ, அதே போல நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய கண்கள் திறந்து நாங்கள் நீங்க செய்கிற செயல்களை காணும்படியாக இயேசப்பா, அது எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு நேராக அது கொண்டு போய் விடும் என்பதை அறியத்தக்கதாக கர்த்தாவே எங்களுடைய கண்களை நீங்க திறந்து அருள்வீராக ராஜா. நாங்க உம்மை காணணும்ப்பா, உம்முடைய செயல்களை நாங்க உணர்வு பூர்வமாக அறியத்தக்கதாக எங்களுடைய கண்களை நீங்க திறந்து அருள்வீராக அப்பா. நாங்க உம்மிடத்துல கேட்கிறோம் தகப்பனே, எப்படி அவர்களுடைய கண்களை நீங்க திறந்து கொடுத்தீங்களோ அதே போல நாங்க உம்மை காண, உம்முடைய செயல்களை நாங்க அனுதினமும் தரிசிக்க கர்த்தாவே எங்களுடைய கண்களை நீங்க திறந்தருள்வீராகப்பா. எங்களுடைய கண்கள் முழுவதுமாய் நாங்க உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. யோபு தன்னுடைய கண்களை கொண்டு ஒரு பொருத்தனை பண்ணினது போல நாங்களும் ஆண்டவர் எங்களுடைய கண்களை உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிற ராஜா. நீர் திறந்தருள்வீராக. நாங்க உம்மை காணணும்ப்பா, உம்முடைய செயல்களை குறித்து அறிந்து கொள்ளணும் கர்த்தாவே. அது மூலமாக நித்திய ஜீவனுக்கு நேராக நாங்க ஒரு ஓட்டத்தை ஓட ராஜா எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுவீராக. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சகரும் மேய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.